ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு பாட்டி வடை சுட்ட கதையும் காக்கா தூக்கிட்டு போன கதையும் தான் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு காகம் 2 குட்டிகளோட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த 2 குட்டிகளுக்கும் அது உணவு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. மூணாவதா அது ஒரு முட்டை இட்டுச்சு. தன்னுடைய குட்டிக்காக அது எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி 3 குருவிகளுக்கு தாயாச்சு அந்த காகம். ஆனா எதிர்பாராத விதமா மழைக்காலம் வந்துடுச்சு. அதுக்கு சாப்பாடு தேட முடியல. தன்னுடைய பழைய கால நினைவுகளை நினைச்சு பார்க்கும். தன்னுடைய தாய் நம்மளை எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்னு. அப்பவும் அந்த தாய்க்கு 3 குட்டிகள் இருந்துச்சு. அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்படிதான் அம்மா ஒரு நாள் கூட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு மூக்க துளைக்கக்கூடிய ஒரு வாசனை வரும். அம்மா போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா பறந்து போவாங்க. போய் அந்த காகம் ஒரு வடைய கொண்டு வந்து அந்த 3 காகங்களுக்கு கொடுக்கும். உடனே ஒரு பாட்டி ஓடி வந்து, நீ திருடினது தப்பு, நீ என்னுடைய வடைய திருடிட்ட அப்படின்னு காகத்திட்ட சண்டை போடும். காகமும் கோபத்துல பாட்டியோட தலையில கொத்தி விட்டுரும். பாட்டி என்ன செய்வாங்க, காகத்தை விரட்டிட்டு ஓடுவாங்க. காகமும் மேல பறந்து போயிரும். ஆனா இந்த காகத்துக்கு திருட மனசு இல்ல. அது அந்த பாட்டி வாழ்ந்த இடத்தை நோக்கி போகும். அங்க போய் பார்த்தா பாட்டி சந்தோஷமா வடை சுட்டுட்டு இருப்பாங்க. காகம் அடுத்த நாளும் போகும். அங்க பாட்டி வெளியே வச்சு வடை சுட்டுட்டு இருப்பாங்க. காகம் பாவமா அதோட பக்கத்துல போய் இருக்கும், பாட்டியோட பக்கத்துல. ஆனா அன்பான பாட்டி அதை சுட்டு முடிச்சுக்கிட்டு காகத்துக்கு ஒரு தட்டம் ஃபுல்லும் வடைய கொடுத்து விடுவாங்க. டெய்லி காகம் வரும். டெய்லி பாட்டியும் ஒவ்வொரு வடையும் கொடுத்தாங்க. பாட்டி குழந்தைங்களுக்கு கதை சொல்லி குழந்தைங்களுக்கும் வடை கொடுத்தாங்க, காகத்துக்கும் வடை கொடுத்தாங்க. காகமும் அதோட குட்டி 3 குழந்தைங்களும் சந்தோஷமா பாட்டியோட வடைய வாங்கி சாப்பிட்டுட்டு நன்றி சொல்லிச்சு. இதே மாதிரி நம்மளும் நம்மள்ட்ட இருக்கிறத பிறருக்கு ஷேர் பண்ணி சாப்பிடணும் குட்டீஸ்களா. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல பாப்போம்.